இது வந்து என்ன கூப்பிட்டுட்டு என்ன பண்ணாரு, நீங்க அண்ணே கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு வாங்கண்ணேன்னாரு. சரி ரைட்டுன்னு போனேன். ஆஃபீஸில் உட்கார வச்சு கதவெல்லாம் சாத்தினார். ஆளை பார்த்தா அடிக்க போகிறார் போல் இருக்கு. சரி கொஞ்சம் உஷாராக இருந்து போனோம். படத்துக்கு வேறு ரணம்னு பேர் வச்சிருக்காரு. ரணப்படுத்தி அனுப்ப போகிறாரு போல் இருக்குன்னு நினச்சேன். ட்ரெய்லரை பாருங்கண்ணேன்னு போட்டு காமிச்சார். பார்த்தா இதில் இந்த 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 போஸ்ட்லாம் இருந்தது. அதில் எப்படின்னு இருக்குண்ணே? நல்லா இருக்கு தம்பி. அதானே அதுக்கு தான் நான் கேட்டேன் அப்படின்னு. சரி ரைட் தம்பி வரேன். என்னென்ன வரேன்றீங்க? இல்லை தம்பி ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு தானே கூப்பிட்டீங்க. இல்லை நீங்கள் இதில் ஒரு கேரக்டர் நடிக்கணுண்ணே அப்படின்னாரு. சரி ரைட் கேரக்டர் சொல்கிறேண்ணே அப்படின்ட்டு என் மூஞ்சியை பார்த்து ஒரு 5 நிமிஷம் கண்டினியூஸாக சிரிச்சுக்கிட்டே இருந்தார். நான் நினச்சேன் யூஸ்வலாக என் மூஞ்சியை கண்ணாடியில் பார்த்தா எனக்கு தான் சிரிப்பு வரும், இவருக்கும் சிரிப்பு வருது அப்படின்னு நினச்சி, என்ன தம்பி எதுக்கு சிரிக்கிறீங்க? இந்த படத்தை நடிச்சிருக்கிறீங்களா அந்த படத்தை நடிச்சிருக்கிறீங்களான்னு. இல்லைண்ணே இந்த படத்தில் நீங்கள் நடிக்க போகிறத நினச்சி சிரிக்கிறேண்ணே என்னாரு. ஏன்னா எதிர்காலத்தில் நினச்சி சிரிக்கிறீங்களே தம்பி என்ன. அதுக்கப்புறமா அந்த கேரக்டர் சொல்லிட்டு கர்ச்சீப் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு கண்ணில் தண்ணியாக வழியுது சிரித்து சிரித்து அப்படி சொன்னார். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்டிஸ்டை கூப்பிட்டு அவர் பல படங்களில் நடித்திருப்பதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த கேரக்டரை அவர் இப்படி நடிப்பார் அப்படின்னு பின்னாடி வரப்போறதை இப்பவே அவர் வந்து இங்க படமாக ஓட்டி பார்த்து அதை நினைச்சு சிரிக்கிறார் பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு டைரக்டர் தம்பி. சொன்ன மாதிரி அதே மாதிரி எனக்கும் சிங்கமுத்தண்ணனுக்கும் சீன்ஸ் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். இல்லை நான் சொல்கிறத நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற பேச்செல்லாம் கிடையாது. ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னாக்கா நல்லா இருந்தது, அது டேக்கில் மறந்து போய் விட்டோம்னா கேட்டானே அது நல்லா இருந்ததில்ல, அது ஏன் நான் விட்டீங்க அப்படின்னு பிடிவாதமா, அப்பா எனக்கு கடை கூட்டு போனீங்களே ஏன்ப்பா சாக்லேட் வாங்கி தரலன்னு குழந்தைங்க பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அந்த கேரக்டரை எனக்கு பிரமாதமாக, அதாவது வயதாகியும் வாக்கப்படாத வாலிபர் சங்கத்தினுடைய தலைவன், இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு உண்மையிலேயே 36 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை. அப்போ ஒருத்தர் கேட்டார், ஏன்டா நீ இவ்வளோ நாளாக கல்யாணமே பண்ணிக்கலன்னு. நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், இல்லை எனக்கு வேலை ஒன்றும் கரெக்டாக இல்லை, நான் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, அதனால் யாரும் எனக்கு பொண்ணு கொடுக்கல, அதனால் 36 வயசு வரைக்கும் நான் இப்போ தான் பார்த்தேன், இப்பயே பார்க்கல. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஏதோ படிச்சிருப்பார் போல் இருக்கு. எனக்கு ரொம்ப லேட்டாக தான் நான் கல்யாணம் பண்ணேன்னு அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த கேரக்டர் வந்து என்னை கூப்பிட்டு நடிக்க வச்சிங்களா? இல்லைண்ணே, இப்போ கவிஞருக்கும் கல்யாணம் ஆகலை, எனக்கும் கல்யாணம் ஆகலை, என் கூட இருக்க யாருக்குமே கல்யாணம் ஆகலை. என்ன கிட்டத்தட்ட என்னோட நண்பர்கள் கோயம்புத்தூர்ல நிறைய பேர் இருக்காங்க, 45 வயசு கூட கல்யாணம் ஆகாம இருக்காங்க இன்னும். இப்படி பேசிக்கிட்டே இருக்கையில ஒரு சங்கம் ஒன்று ஆரம்பிக்கலாம், வயதாயும் வாக்கப்படாத வாலிபர் சங்கம்னு சொல்லி. நாங்க யூஸ்வலாவே அது கவிஞர் தான் நிரந்தர தலைவர், அதுக்கப்புறம் நான் செயலாளர், இப்படின்னு ஒரு பேச்சு நடக்கும் எங்களுக்குள்ள. ஸோ இந்த விஷயத்த வந்து இந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு, இந்த ரணம் கதைக்கு இந்த விஷயம் தேவைப்பட்டுச்சு. அப்போ எங்களுக்கெல்லாம் தலைவர் ஒருத்தர் தேவை, அதுக்கு தான் MS பாஸ்கரன் நான் தேர்வு செஞ்சேன். இல்லை அது உண்மையிலே வந்து சொன்னால் பல பேருக்கு வருத்தமாக இருக்கு. கல்யாணம் ஆகாதவர்கள், கல்யாணம் பண்ணி கொள்ளாதவர்கள் பாக்கியவான்கள். யாருமே அதெல்லாம் கிடையாது, நாங்களாம் வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு பொறுப்பு வந்தது அப்படின்லாம் சொன்னாங்கன்னாக்கா அது வந்து இங்கேருந்து வர்ற வார்த்தை, இங்கேருந்துலாம் வரல. ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு எவ்வளோ பேர் இது பண்ணிக்க. அதே மாதிரி அவங்களும் நினைப்பாங்க, லேடிஸும் நினச்சிட்டு போட்டு என்ன பண்ண முடியும். கிரகதசை மாதிரி அடிக்கும்போது 2 பேரும் மாட்டிக்கிட்டு தான் முழிச்சாகணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் பூனம் கௌர் பேசுகிறேன். இஸ் தட் ஃபைன்? ஓகே. Well, Ranam. Well, I have to talk about my director especially. Come here. When he told me the story and everything, I was like, it's a bubbly character and all that. He was very excited for one song, and the credit goes to you again. And the song says, Romeo, Romeo, Romeo. I don't want to talk much about it because we have to talk about it in order to release function. We literally were shooting on the main roads of Chennai for the last 3 days. I was very angry with him. I was like, oh my God. But when I saw the stills and when I completed the song, there was a lot of satisfaction. I was like, this will be one of my best songs of the career. So thank you so much, Nayan, and thank you so much to the director. He took a lot of interest. He came along with me to buy the costumes for the song. Thank you for that. And there's one little secret which he told me, Poonam, this movie has to, I have really, really, really worked hard for this film, and after this movie becomes a hit, I will get married. So at least for him, I wish him a very, very good luck, and all the team members. He's really worked hard for almost a year now. So Bhaskar sir, and to all the members,
good luck and good luck to me too. Thank you so much. இந்த படத்துல ஒவ்வொருத்தருமே வந்து ஈஸியா நான் செலக்ட் பண்ணல, ரொம்ப 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 கவனமா செலக்ட் பண்ணேன். ஏன்னா அந்த கதை களம் அப்படி. முதல்ல நான் செலக்ட் பண்ணது என்னுடைய நண்பர், என் கூடவே இருந்தது கவிஞர் சினேகன். ஏன்னா இந்த படத்துடைய அனைத்து பாடல்களும் அவர் தான் எழுதினார். ஒரு டியூனை சிடி பண்ணி அந்த சிடியை கவிஞர்கிட்ட கொடுத்து அது பாடலாக எழுதி வர்ற காலகட்டத்தில் இன்னைக்கு பீக்கில் லீடிங்கில் நிறைய ஹிட் பாடல்கள் எழுதிக்கிட்டு இருக்க ஒருத்தர், நிறைய அவருக்கு பாடல்கள் எழுதுறதுக்கு வாய்ப்பு வருது. அதெல்லாம் தூக்கி போட்டு 1 மாத காலம் எனக்காக, இந்த படத்துக்காக, இந்த கதைக்காக தாய்லாந்தில் ஒரு ரூமுக்குள்ளே அடைஞ்சிருந்தார் 1 மந்த். ஸோ அப்படி எழுதின பாடல்கள் தான் ரணம் படத்துடைய பாடல்கள். மரியா மனோகர் மியூசிக் டைரக்டர் மரியா மனோகர். ஸோ இவங்க 2 பேருமே என் கூட 1 மாத காலம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு இங்கே லோக்கலில் சாங் எழுதுறதுனால என்ன பிரச்சனை, ஏன் தாய்லாந்து தான் போகணுமா, என்ன பிரச்சனைனா இன்னைக்கு கவிஞர் ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து கம்போசிங் கூப்பிடுவார், இன்னொரு மியூசிக் டைரக்டர் ரெக்கார்டிங் கூப்பிடுவார், இன்னொரு ப்ரொடியூசர் பாட்டு எழுதுறதுக்கு கூப்பிடுவாங்க, இன்னொரு டைரக்டர் டிஸ்கஷன் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த சிதறலுக்கு நடுவே என் கதை சிதைஞ்சு போயிடும். இந்த படம் எங்கேயும் சிதையக்கூடாதுங்கிறதுக்காக கவிஞர் சினேகன் 1 மாத காலமாக இந்த படத்துக்காக தியாகம் பண்ணியிருக்காரு. எல்லா படங்களையும் இழந்துட்டு இந்த படத்துக்காக எழுதினாரு. அவர் எழுதின ஒவ்வொரு வரியும் இந்த படத்துடைய ஒவ்வொரு ஆழமான பதிவுகள். அந்த பதிவு பண்ணுறதுக்காக வில்லேஜ் சாங் 7130 அடி ஹைட்டில் ஒரு வில்லேஜில் போய் ஷூட் பண்ணேன். அந்த ஹைட்டு உலகத்திலே ஹையஸ்ட் ஹைட்டில் தேயிலை விளையிற நம்ம நாட்டில் கொழுக்குமலையில். அதுலேயும் மக்கள் வாழ்கிறாங்க, எந்த வசதியும் இல்லாமல். எல்லா வசதியும் இருக்கிற இந்த சென்னையும் இந்த படத்தில் பதிவாயிருக்கு. இதை விட வசதிகள் நிறைந்த மலேசியாவும் இந்த படத்தில் பதிவாயிருக்கு. மலேசியா கேடிஎஸ் பாஸ்கரன் அந்த மலேசியா பதிவில் அவங்க வந்து நடித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு கட்டம் போகையில் இந்த படத்துடைய கதாநாயகன் அசன் சரத், இந்த 2 பேருமே கதையை தேர்வு செய்துட்டு நானும் கவிஞரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு யார் இதுக்கு கரெக்டாக இருப்பான் அப்படிங்கும்போது எல்லா விதத்துலையும் ஆஃப்டா இந்த கதைக்கு முழுக்க என் கூட அந்த படம் முடிகிற வரையும் கூடவே இருக்கணும், வேற எங்கேயுமே யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக எந்த கமிட்மெண்ட் இல்லாத 2 பேரை செலக்ட் பண்ணேன். அப்படி செலக்ட் பண்ணி அவங்களுடைய பிஃபோர் த ரணம் கமிட்மெண்ட்டுக்கு முன்னாடி உள்ள ரணமோட ஸ்டில்ஸ் ஆடியோ லான்ச்சில் நான் காட்டுவேன். ரணத்தில் கமிட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த டிசைன்ஸில் உள்ள ஸ்டில்ஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த 2க்குள்ள வித்தியாசத்தை அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவை மாற்றுறதுக்கு 6 மாத காலம் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அப்படி 6 மாத காலமாக நான் ட்ராவல் பண்ணி அவங்கள மாற்றி ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அந்த 2 பேரையும் உருவாக்கி ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் அகவலி கார்த்திங்கிற ஒரு கேரக்டர் உருவாக்கி இதெல்லாம் மோல்டு பண்ணி அதுக்கப்புறம் இந்த படத்தோட லொக்கேஷன்ஸ் தேட ஆரம்பித்தேன். ஏன்னா ஒரு லொக்கேஷன் 7130 அடி ஹைட்டில் வேணும், ஒரு லொக்கேஷன் மெட்ராஸில் இருக்கிற யாரும் அது ட்ரெயிலர் ஒரு டீஷர் மாதிரி ஒன்று படத்துடைய பிகினிங்கில் வந்து ஆதித்யாவில் வந்து நம்ம பத்திரிகையாளர்கள் முன்னில் காட்டிட்டு மலேசியாவில் போய் ரிலீஸ் பண்ணேன். அந்த மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. யூடியூப்பில் அது இன்னும் இருக்குது, ரணம் தமிழ் மூவி ட்ரெய்லர்னு பார்க்கலாம் நீங்கள். அந்த ட்ரெய்லரு பண்ணும்போது இவங்க ஒவ்வொருத்தரும் வந்து மியூசிக் டைரக்டர் அந்த ட்ரெய்லருக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தார். ஸோ அந்த ட்ரெய்லருடைய ரீரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் மலேசியாவில் ரொம்ப பேசப்பட்டிருக்கு. ஸோ இப்படியெல்லாம் பண்ணி இந்த ஒவ்வொரு லொக்கேஷன் வந்து இந்த படத்துடைய ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு களத்தில் நடக்குது. மலேசியாவில் ஒரு பார்ட் அப்படியே என்ற சம்மந்தம் இல்லாத 7130 குக்கிராமத்தில். இந்த குக்கிராமத்துக்கு அப்புறம் சென்னை சிட்டி, அவுட் ஆஃப் சென்னை சிட்டியில் 380 ஏக்கரில் ஒரு குப்பைமேடு, ரொம்ப டேஞ்சரஸான குப்பைமேடு அது. அதில் வந்து அந்த டெக்னீஷியன்ஸில் உள்ளே போகும்போது உள்ளே நுழையும் போது டிசீஸ் அட்டாக்கர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. 170 பேருக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி ட்ரெயினப் பண்ணி கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துல பர்மிஷனே கொடுக்கல. நீங்கள் நியூஸ் பேப்பரில் கூட அந்த நியூஸ் வந்துருந்துச்சு. அங்கே ஷூட்டிங் முடிச்ச அடுத்து ஒரு 17 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க அந்த இடத்துல. ஏன்னா உள்ள நுழையிறக்கே தடை போட்டு வச்சிருக்காங்க. அவ்வளோ டேஞ்சரஸான இடத்துல தான் இந்த படத்துடைய ஃபைட்டு வந்து யூஸ் பண்ணணும். அதில் அசன் சரத்து அண்டு நான்கடல் ராஜேந்திரன் அது பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பதிப்பு. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா இந்த படத்தில் ஆர்டிஸ்ட் எப்படிலாம் நான் தேர்வு செஞ்சனோ அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ், என்னுடைய மியூசிக் டைரக்டர், என்னுடைய கவிஞர் சினேகன், அதுக்கப்புறம் என்னோட ஒளிப்பதிவாளர் பாலாவுக்கு அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மகேஷ், எடிட்டர் சுரேஷ் சார், ஃபைட் மாஸ்டர் அன்பறிவு, எல்லாருமே என்னுடைய டிசைனர். அதாவது ஒரு படம் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ எந்த அளவுக்கு செலவு பண்ணுறோமோ அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பப்ளிசிட்டி ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் ப்ரெஸ்ஸுக்காரவங்களுக்கும் டிசைனருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவர்கள் நான் ஒருத்தன். ஸோ இந்த ஒரு படத்துடைய படைப்பு எப்படி இருக்கும், அந்த படைப்பு நல்ல படைப்பா கெட்ட படைப்பான்னு ஒரு போஸ்ட்டை பார்த்து டிசைட் பண்ணுற அளவுக்கு அட்வான்ஸாக இருக்காங்க இன்றைக்கி ஆடியன்ஸ். அப்படி இருக்கும்போது நான் ஒரு தரமான டிசைனரை வந்து வச்சு தான் அந்த டிசைன் பண்ணியிருக்கேன். சபீர் மைனா கும்கி துப்பாக்கி பண்ண அந்த சபீர் தான் அந்த படத்தோட டிசைன் பண்ணியிருக்காப்புல. ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து எவ்வளோ பப்ளிசிட்டி முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா இந்த டிசைன்ஸை வந்து வெப்சைட்டில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக இங்கே வச்சுருக்கேன்.